வேதத்தில் எபேசியர் 4:11-16 பொறுமையாக வாசிங்க, எல்லாரும் கவனிக்கணும். பதினாறு வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப ஷார்ட் டைம் தான் அறிவிப்புகள், இந்த ஜபங்களுக்கு நேரம் முடிஞ்சது. ஒரு 20-25 நிமிஷத்தில் நான் முடிக்க பிரயாசப்படுறேன். நமக்கு பத்தாது, இருந்தாலும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக சுருக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை வாசிக்கப்பட்டதான இந்த வேத வசனங்களை நீங்கள் நிதானமாக சிந்திப்போமானால், சபை பூரணமான ஒரு வளர்ச்சியை பெறுவதை குறித்து நாம் இந்த வசனங்கள் மூலமாக படிக்க முடியும். உலக பிரகாரமாக பாருங்கள், ஒரு குழந்தை பிறக்குது. அது பிறக்க முன்னாடி 10 மாதத்தில் எல்லா உறுப்புகளும் சரியான விதத்தில் வளர்ந்த பிறகு, அது முதிர்ச்சி அடைந்த பிறகு சரீரம் சொல்லுது இது 9ஆவது மாதம், இது பூரணம் அடைஞ்சிருக்குது, இது வயதை எட்டி இருக்கிறது, இப்போ இது வெளியே புறப்படலான்னு இது யாரும் சொல்லலை, எந்த டாக்டரும் சொல்லலை. அதுவே ஒரு பூரணத்தை பெற்ற பிறகு தானாக வெளியே வருவதற்கென்று கர்த்தரே அதுக்கு நியமித்திருக்கிறார். அதே போல் சபை பூரணமான வளர்ச்சியை பெறாவிட்டால் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. வசனத்தில் இங்கே வாசிக்கிறோம், 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகும் வரைக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் பூரணமாக்கப்பட வேண்டும். இந்த காலைவேளை தேவன் நமக்கு அனுப்பப்படும் தூது கிறிஸ்துவின் பூரணம். மகிமையான சபையினுடைய அடையாளம், எடுத்துக்கொள்ளப்படும் சபையின் அடையாளம், அது பூரணமாக்கப்பட்ட சபை. இப்போ நாம் ஒரு வேலையை தொடங்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டினுடைய வேலை எடுக்கிறோம். அதுக்கு பாருங்கள், பல பிளான்களை பண்ணி தான் அந்த வீட்டை நம்ம ஆரம்பிக்கிறோம். அது பூரணம்னு சொல்லும் போது எப்போ பூரணப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவோன்னு சொன்னால், அந்த வீடு முழுவதுமாக கட்டி முடிந்து எல்லா வேலைகளும் முடிந்த பிறகு அந்த வீட்டை நாம் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அந்த வீடு முழுவதுமாக பூரணமாக முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கிறது. இங்கே பூரணம் என்பதுக்கு ஃபுல்னஸ்ன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது ஓவர்வெல்மிங், அதாவது நிறைவுக்கு மிஞ்சினதான ஒரு பூரணம், மிஞ்சினதான பூரணம். சபை எப்போ கர்த்தருக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படும்னு கேட்டால், அது கிறிஸ்துவின் பூரணத்துக்கு வளர வேண்டும். இன்றைக்கி நாம் எல்லாரும் வளர்ந்துருக்கிறோம், சரீரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்குது. இந்த வயசில் இப்படி வளரணும், இந்த உறுப்புகள் இப்படி இருக்கணும், இது சரீர வளர்ச்சி. அதுபோல் ஆவிக்குரிய வளர்ச்சி என்று ஒரு வளர்ச்சி இருக்கிறது, அதுக்கு பெயர் கிறிஸ்துவின் வளர்ச்சி. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் தங்கள் வாழ்க்கையை பூரணத்துக்கு நேராக வளர்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. எப்படி நாம் பூர்ணராக முடியும்? வேதத்தில் பாருங்கள், அப்படி பூர்ணராக முடியாதவங்க அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும், வசனம் சொல்லப்பட்டுக்கிற, அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறது வேதுவான சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. குழந்தைகளாகவே இருந்துடக்கூடாது. பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட அநேகர் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறோம் சபையில். குழந்தை தன்மைனா என்ன பாருங்கள், இன்னும் சரியாக பாட வரல, சரியாக ஜபிக்க வரல, சரியாக வேதம் வாசிக்க முடியல, இன்னும் ஆவின் அபிஷேகம் பெறலை. நாம் குழந்தைகளாக இருந்ததுக்கு ஒரு காலம் இருக்கிறது. பிறந்த போது நம்மெல்லாம் குழந்தையாக தான் இருந்தோம், யாரும் இந்த உருவத்தில் பிறக்கலை. ஆனால் வளர்கிற பருவம் வரும்போது வளர்ந்து கொண்டே வந்தோம். அதெல்லாம் சொல்லப்பட்ட, நீங்கள் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகமான தந்திரமுள்ள போதகமாக பலவித காற்றுகள் அலைகிறது போல அடிப்பட்ட அலைகளாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு இருக்கிற ஜனம் எதுவோ அது வளர்கிறவராகும்படியாக அப்படி செய்கிறார். சரியான சத்தியம் எந்த சபையில் காணப்படுகிறதோ, எந்த சபையில் எந்த விசுவாசிகள் சத்தியத்தில் தங்கள் ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் பூரணத்தின் அளவை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி ஏன் நம்ம வளர முடியலை, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியலை அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குமானா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுகிற மனம் இல்லை. சத்தியத்தை கேட்குறோம். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், வசனம் கேட்குறோம், எல்லோரும் வசனம் கேட்குற ஆட்கள் தான். யூடியூப்பை திறந்தா வசனம், எதெல்லாம் கேட்க முடியுமோ எல்லா ரூபத்திலும் கேட்குறோம்.
அந்த சத்திய வசனங்கள் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் பண்ணியிருக்கிறது? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கையில் என்ன வளர்ச்சியை, தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது? இன்றைக்கி அநேகர் வசனத்தை கேட்குறோம், வசனத்தை பேசுகிறோம், எதையோ செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வளர்ச்சியை நாம் பெற்றுக்கிறோம்? குழந்தைகளாகவே இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம பூர்ணராகப்பட வேண்டியது இருக்கிறது. அதனால் எபிரேயர் 11 சொல்லப்படுது, நன்மை அல்லாமல் வேறு ஒரு பூர்ணத்தை பெறாவிடாதபடி இழந்து போனார்கள். விசேஷமான நன்மை இழந்து போனாலும் வசனம் சொல்லப்பட்டுக்கிறது. அவங்க பூர்ணராக முடியலை. இந்த பூமியில் நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும், இம்மைக்காக மட்டுமே ஆண்டவரை தேடுற ஒரு குரூப் இருக்குது. அதை குறித்து வேதம் சொல்லப்பட்ட நன்மையானவர்களை பெற்றுக்கொண்டாருங்க. ஆனால் விசேஷமான நன்மையானது ஒன்றை அவர்கள் இழந்து போனதாக வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் எபிரேயர் புஸ்தகம் 11 அவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் வளர முடியலை. ஏன்? அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறக்கலை, அவருடைய கல்வார் ரத்தம் சிந்தப்படலை, சரியான சத்தியம் அவர்களுக்கு போதிக்க ஆள்கள் இல்லை, மனசாட்சியின் காலங்கள் இருந்தாங்க, நியாயப்பிரமாணத்தின் காலங்கள் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகளின் காலங்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு போதிக்கிறதுக்கு வசனம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லப்பட்டுக்கிறது. நாம் வாசித்த எபேசியர் 4 அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுகிற ஒரு சனம் இருக்கிறது. அது பூரணமாக்கப்பட்ட ஜனம். அவர்கள் சபையில் ஒரு முதிர்ச்சியை, பூரணத்தை பெற முடியும். நீங்கள் வசனத்தை கேட்கும் போது உங்களுக்கு கடினமாக இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நீங்கள் பூர்ணராகிறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யார் வசனத்தை கேட்கறதுக்கு மனம் திறந்து லீதியாலை போர் கொடுக்கிறார்களோ அவர்கள் சத்தியத்திலும் வளரலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளரலாம், மாம்சீக பிரகாரமான வாழ்க்கையிலும் வளரலாம். இவங்க நன்மையானவங்களை பெற்றுக்கொண்டாங்க. பூமியில் சீமானாக இருந்தாங்க, யோசேப்பு அதிகாரியாக இருந்தான், அநேக ஆசீர்வாதங்கள் பெற்றாங்க. ஆனால் நன்மையான ஒரு ராஜ்யத்தை அவங்க பெறக்கூடாதபடிக்கு இந்த உலக நன்மைகள் தடை செய்தது. அவர்களுக்கு கிறிஸ்துவின் சத்தியம் வெளிப்படவில்லை. ஆனால் நமக்கு தேவன் விசேஷமானது ஒன்றை தந்திருக்கிறார். அது கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறதான இந்த சத்தியம். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு சத்தியம் கிடைக்கல. வேதத்தில் பாருங்கள், எபிரேயர் புஸ்தகம் 11 அவங்களை குறித்து சொல்லப்பட்டுகிறது 33 ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உகத்தை அவிழ்த்தார்கள். எல்லாம் பண்ணாங்க. சிங்கத்தை போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியுமா? இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, ஆசுவாதத்தை பெற்றாங்க, ஜெயிச்சாங்க, போராடினாங்க, எல்லாமே பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவங்க எதை இழந்துட்டாங்கன்னு கேட்டால் பூர்ணத்தை இழந்து போனாங்க. ஏன்னா கிறிஸ்து அவர்களுக்காக மரிக்கலை, வரலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 40ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்த பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மையை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷமான நன்மை ஒன்றதை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். எபிரேயர் 11:40 திட்டமாக சொல்லுது. அவங்க ராஜ்யத்தை ஜெயித்தாங்க, அக்கினி சூளையை கடந்தாங்க, சிங்கத்தின் வாய்களை கட்டினாங்க, போராட்டங்களை ஜெயித்தாங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் என்ன ஆக்கலைன்னா பூரணராக முடியலை. எந்த சபை பூரணமாக்கப்படும், எந்த சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கேட்டால் பூரணமான வளர்ச்சியை பெற்ற சபை எடுத்துக்கொள்ளப்படும். இன்றைக்கி நம்ம பூரணராக்கப்பட்டிருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்கள். எத்தனையோ குறைவுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சபைக்குள்ளே வந்துட்ட பிறகும். சத்தியத்தின்படி நாம் நடந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை பூரணராக்கப்பட்டிருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எபேசியர் 4 சொல்லப்பட்டு இந்த சத்தியம் என்பது நமக்கே தெரிஞ்சிடாது. இன்றைக்கி பாருங்கள், ஆளாளுக்கு ஒரு சத்தியம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை வசனம். 5 விதமான ஊழியக்காரர்களிடத்தில் தம்முடைய சத்தியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்க தான் அன்புடன் சத்தியத்தை போதிக்க முடியும். முதலாவது அப்போஸ்தலர்கள், 2வது தீர்க்கதரிசிகள், 3வது சுவிசேஷகர்கள், 4வது மெய்ப்பர்கள், 5வது போதகர்களாகவும் கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவர்கள் குழந்தைகளாக இருக்கிற சபையை பூரணமான சத்தியத்துக்கு நேராக கொண்டு போகிறவர்கள். எந்த சபையில் சரியான சத்தியம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும்னு கேட்டால், எந்த சபையை சரியான பரலோக ராஜ்யத்தின் பூர்ணத்துக்கு கொண்டு போகிறாங்களோ அந்த சபை தான் சரியான சபை. இன்றைக்கி எந்த சபை பரலோகத்துக்கு கொண்டு போகுது? உங்களை கர்த்தர் வீட்டுக்கு போன உடனே ஒரு புது வீட்டை தருவார். வெளியே உட்காந்துருக்கிறீங்களே, நடந்து வந்திருக்கீங்க, கர்த்தர் உங்களுக்கு புது காரை தருவார். இதெல்லாம் கர்த்தர் அடிஷ்னல் ப்ரமோஷன். நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் தந்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை, நீங்கள் தேவை குறித்து கலங்க வேண்டியதே இல்லை. யாரோ மூலமாக எவரோ மூலமாக சந்திப்பார். இது நம்ம வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கும். நாம் சரியாகிட்டே இருந்தோம்னா ஆசீர்வாதம் தானாக தேடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நாம் என்ன நினச்சிக்கிறோம்? ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். மோகன் சிலாஸ் இருக்கார். ஒரு நாள் அவர் உலகத்தில் பிரசித்த பெற்றதான ஒரு ஊழியக்காரர், யோய்டா ஃபுல் காஸ்பல் சர்ச், உங்களுக்கு தெரியுமா? அவர்கிட்ட போனார். அவர்கிட்ட போகும்போது பாலியங்கிச்சக்கிட்ட போய், இந்த மாதிரி உங்கள் சபை மட்டும் உலகத்தில் இவ்வளோ பெரிய சபையாக இருக்குது, 20 லட்சத்துக்கு மேலே ஆத்துமா இருக்குது, என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரா, இதுக்கு பண தேவைகளை என்ன செஞ்சீங்க? அவர் சொன்னார், நீ பணத்தை கேட்காத, சர்ச்சை கேட்காத, இவ்வளோ பேர் சர்ச்சை கட்டணும், சர்ச்சை கேட்காத, காரை கேட்காத, நீ கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஆத்துமாக்களுக்கு கேளு, இதெல்லாம் தானாக வரும்.
பணத்தை கேட்காத, வீட்டை கேட்காத, பொருளை கேட்காத, எதை கேளு? எனக்கு ஆத்துமாக்கள் தாருன்னு கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, போதும். மற்ற எல்லாம் தானாக தேடி வரும். இன்றைக்கி நாம் கூட கேட்க வேண்டிய விஷயத்தை ஞானமாய் ஆவியில் உண்மை இல்லாமல் கேட்கறதுனால தான் கிடைக்க வேண்டியதெல்லாம் தடையாக இருக்குது. பூர்ணமாக்கப்பட்ட வளர்ச்சி அடைந்த சபையினுடைய அடையாளம் அது அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் உறுதியாய் தரித்து நிற்கும். எந்த சபை சரியான சத்தியம் பேசுகிறது, எந்த சத்தியம் உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்டால், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அதுக்கு வசனம் சொல்லப்பட்டுக்கிறது. 13ஆம் வசனத்தில், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காக. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைனா கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட சபை, கிறிஸ்துவை போன்றதான சபை, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சபை. அந்த சபையினுடைய அடையாளம் 5 விதமான ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய சத்தியத்தை அதுக்கு போதிக்கப்படுகிறது. அந்த போதனை எப்படி இருக்குன்னு கேட்டால், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்து இயேசுக்குள்ளே வரணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? மனுஷுடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுமான தந்திரமான போதகத்தை அடிப்பட்டு அலைகிறார்கள். அந்த ஜனம் எதை தேடுதுன்னு கேட்டால், தந்திரமான போதகம், மனுஷருடைய சூதும் வஞ்சகமான போதகத்தினால் அலைகிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஜனம் எங்கெங்கே அலையுது. அங்கே போனால் அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், இங்கே போனால் நல்ல வார்த்தைகள் கிடைக்கும், இங்கே போனால் நல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச் கிடைக்கும். நான் சொல்லுவேன், நீ பரலோகமே போக முடியாது. பரலோகம் சரியான விதத்தில் நம்ம அலைகிறவர்களாக இருந்தோம்னா இந்த சத்திய வசனம் உங்களுக்கு புரியாது. நம்முடைய வாழ்க்கையை பூர்ணத்துக்கு நேரம் கட்டி எழுப்பணும்னா வசனம் சரியான விதத்தில் உங்கள் இருதயத்தில் பதியப்படணும். இங்கே வசனம் சொல்லப்பட்டு அவங்க எப்படி போகிறாங்கன்னா, சூதும் வஞ்சகமான வார்த்தையை கேட்டு அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் பிரசங்கியாக இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் வார்த்தை இருக்குது. நாம் அலைந்துக்கிட்டே இருப்போம்னா பூர்ணராக முடியாது. நாம் கொடுக்கப்பட்ட இடத்துல கொடுக்கப்படுகிற வார்த்தையில் சரியான விதத்தில் பிடித்து கொண்டால் தான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக வரும். ஒரு மரம் வைக்கிறோம், அந்த மரம் வளரணும்னு சொன்னால் அது இருக்கப்பட்ட இடத்துல இருந்து அது நின்று அங்கே கொடுக்கப்பட்ட எஜமானுக்கு கீழ்ப்படிந்தால் தான் அவன் போடுற மருந்து, உரம், தண்ணி எல்லாமே கேட்டு அது வளரும். 10 நாள் இங்கே 10 நாள் அங்கே எங்கெங்கேயோ பிடிங்கி நட்டுட்டு இருந்தோம்னா இருக்கிறதும் கெட்டு போயிடும். ஒன்று ஒன்றா சாகும், இலை உதிரும், பட்டை உதிரும், மரம் உதிரும், அப்புறம் முற்றிலுமாக வேறு என்ன சாஞ்சிடும்? மரம் சாஞ்சிடும். இதை 4ஆம் மாதத்தின் கடைசியில் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு, நாம் பூர்ணர் ஆகணும், கிறிஸ்துவின் பூரணம். ஏதோ ஒரு மனுஷன் சொல்கிற பூர்ணம் இல்லை. ஆனால் அந்த ஜனங்களுக்கு என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் அவங்க மனம் எது தேடுதுன்னா, மனுஷருடைய சூதும் வஞ்சகமான காற்றுகளால் அலை உண்டுகிற சத்தியத்தை தேடுகிறாங்க. எபேசியர் 4:14 சொல்லப்பட்டுகிறது, வஞ்சகமான போதகத்துக்கு அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவளாயிராமல். அவங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, இங்கே நல்லா கிடைக்குமா, அங்கே நல்லா கிடைக்குமா, நீ கடைசி வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். பூர்ணமாக்கப்பட்ட சபை என்பது அவர்களுக்கு சொல்லப்படுகிற சத்தியத்தில் கட்டி எழுப்போது. அதெல்லாம் சொல்லப்பட்டு அன்புடன் சத்தியத்தை எதை சொன்னாலும் கரெக்ட், இது எனக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, நான் இன்னும் பூர்ணமாகணும், இந்த காரியத்தை நான் சரி செய்துப்படணும். இந்த பூர்ணத்துக்கு நேராக எந்த சபை வருகிறதோ அது கிறிஸ்துவின் மனவாட்டி சபையாக மாற முடியும். அதெல்லாம் வசனம் சொல்லப்பட்டுகிறது, நாம் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தார்? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டிருக்கிறதான ஜனம். யார் சத்தியத்தை கை கொள்கிறாங்களோ அவங்க தான் பூர்ணராக முடியும். சத்தியம் என்பது என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 119 160 வாசிங்க, ஓசியா வாசி. 119 60 160. அவருடைய வசனம் சமூலமும் சத்தியமும், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். வசனம் தான் சத்தியம். சத்தியத்தின்படி நடக்கிற நீதி உள்ள ஜாதியை கர்த்தர் தேடுகிறார். சங்கீதத்தில் வாசிக்கும் போது 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய கூடாரத்தில் தங்கி உம்முடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுவோம். எந்த ஜனம் பூரணமாகன்னு கேட்டால் ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்வார். மரியாள் மார்த்தாள் 2 பேர் இருந்தாங்க. மார்த்தாளுடைய மைண்டெல்லாம் சாப்பாடு, உலகம், தேவை இதிலே இருந்துச்சு. ஆனால் மரியாள் கொடுத்து சொல்லப்பட்டு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் அமர்ந்திருந்து மேய்ந்து கொண்டிருந்தாள். நாம் இருக்கிற இடத்துல சொல்லப்படுற சத்தியத்தை சரியாக மேய்ந்து கொண்டால் தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். ஆடுகளை பாருங்கள், மேய்ப்பர் சரியான பாதை கொண்டு போய் நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துல கொண்டு போகிறார். அது மேய மாட்டேன், அது எனக்கு சரியில்லை அப்படின்னு நின்றுச்சுன்னா ஆடு மேலே தப்பா மேய்ப்பர் மேலே தப்பா சொல்லுங்கள். இப்போ ஆடை வளர்க்குறவங்க ஆடை கொண்டு போகிறாங்க, மெய்ப்பனுக்கு தெரியுது ரொம்ப பச்சை பசேல் இருக்குது, இதை சாப்பிட்டா நம்ம ஆடு என்ன செய்யும், நல்லா வளரும், நல்ல முதிர்ச்சி அடையும், நல்ல கொழுத்து இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்குன்னு மெய்ப்பன் கொண்டு போய் நிறுத்துறான். அது போய் அங்கே போய் பார்த்துக்கிட்டேன், நான் இதை சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாம், எனக்கு வேறு ஏதாவது கொடு அப்படின்னா மெய்ப்பன் மேலே ஃபால்ட் இல்லை. எது மேலே ஃபால்ட்டு?
அதனால தான் அது வளராமலே அப்படியே மெலிஞ்சு உட்காந்துருக்கு. ஆனால் சங்கீதக்காரன் திட்டமாய் சொல்லுகிறான் 37ஆம் சங்கீதத்தில், நான் தங்கி உம்முடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்வேன். எங்கே சத்தியம் கிடைக்குதோ, எங்கே வார்த்தை கிடைக்குதோ, நம்ம எங்கே பூர்ணமாக்குறது கர்த்தர் வச்சாரோ அதை மேய்ந்து உட்கொள்ளணும். என் ஆகாரத்தை காட்டிலும் உடைய வசனத்தை அதிகமாக உட்கொண்டேன். வசனத்தை அதிகமாக யார் தியானம் பண்ணுகிறார்களோ, சத்தியத்துக்கு யார் அதிகமாக இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் முதிர்ச்சி அடையலாம், அவர்கள் பூரணத்தை பெற முடியும். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது. யார் உம்முடைய முதல் 2 வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, உம்முடைய கூடாரத்தில் தங்கி உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. யாருக்கு சத்தியம் வெளிப்படும் கேட்டால் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கணும். தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருக்கிறவங்க தான் சத்தியம் வெளிப்படும். ஏசியாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஏசியாவின் புஸ்தகத்தில் எங்கே சொல்லப்பட்டுகிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி ஆண்டவர் அழைப்பாராம். பரலோகத்துக்கு போகிறவங்க பூர்ணராகப்படுகிற சபையினுடைய அடையாளம் அது சத்தியத்தின்படியே நடக்கும். ஏசியாவின் புஸ்தகம் 26:2. பரலோகத்துக்குள்ளே போகிறவங்க யாருன்னு கேட்டால் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக. யாருக்கு பரலோக வாசல் திறக்கப்படுமா? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள என்ன ஜாதி? உலகத்தில் பாருங்கள் என்னென்ன ஜாதி சொல்கிறோம். அந்த ஜாதி ஆண்டவர் சொல்லலை, நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த ஆள் இந்த ஆள் எந்த ஆளும் கிடையாது. என்ன ஜாதி? என்ன ஜாதிங்க? உங்கள் சர்டிஃபிகேட்டை போய் மாற்றிடுங்க. என்ன ஜாதி? நான் நீதி உள்ள கிறிஸ்துவின் ஜாதியை சேர்ந்தவன். நாம் சொல்கிறோம், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அந்த ஆள் இந்த ஆள். எந்த ஆளாக இருந்தாலும் நீ பரலோகம் போக முடியாது. நீ சத்தியத்தை அறிகிற கை கொண்டு நடக்கிற நீதி உள்ள ஜாதியாக இருந்தால் ஆண்டவர் உனக்காக பரலோகத்தின் வாசலை திறப்பார். பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்காக பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். உங்கள் இம்மைக்கான வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் பரலோகத்தின் கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை உங்களுக்காக திறந்து கொடுப்பார். யாருக்கு திறக்கிறாரு? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. சத்தியத்தை கேட்கறது இல்லை, படிக்கிறத சொல்லலை, வசனத்தை படிக்கிறத சொல்லலை, சத்தியத்தை கை கொண்டு வருகிற. கை கொண்டு வருகிற என்ன அர்த்தம்? ஒரு நாள் கை கொண்டாங்க விட்டுட்டாங்க அப்படி சொல்லலை, கை கொண்டே வருகிற, எப்போதும் சத்தியத்தின்படி தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற, சத்தியத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு இது நடக்கும். யோவானின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நான் வசனம் மட்டும் சொல்கிறேன், நேரம் இல்லை. 31ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரை இந்த சத்தியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டுகிறது. நான் ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன். 42ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டுகிறது. பிசாசினால் உண்டாக்கப்பட்ட பலர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அவங்களுக்கு இந்த வசனம்லாம் சொன்னால் ரொம்ப கசப்பாக தெரியும். யோவானின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். 42லிருந்து 44 வரைக்கும் யார் சத்தியத்தை கேட்க முடியலையோ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. 43, 44 சொல்லப்பட்டுகிறது. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏசப்பாடி பிரசங்கம் பண்ணியிருக்கார், உன்னை ஆஸ்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் என்ன உண்டாயிருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன கோபம் வரும்? நாங்களே ஏதோ நொந்து போய் வந்து உக்காந்துருக்குறோம். நீ எல்லாம் பிசாசினால் உண்டாயிருக்கிற, நீ வந்து சத்தியத்தின்படி நடக்கணும். உங்களுக்கு என்ன வரும்? என்ன இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு இவர்? ஏதோ புதுசாக பிரசங்கம் பண்ணிருக்காரு. ஆண்டவர் பண்ண பிரசங்கம் இது. நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். நீங்கள் என்ன உண்டாயிருக்கிறீங்க? எந்த சபையில் நம்முடைய குறைகளை சுட்டி காண்பித்து நம்முடைய வளர்ச்சி கொண்டு போகுதோ அதுதான் பூர்ணமாக்கப்பட்ட சபை. எந்த சபையில் நீ எதை வேணால் பண்ணு, உன்னை ஆண்டவர் எப்படி வேணால் ஆஸ்வதிப்பான்னு சொன்னால் நீ பூர்ணமாக்கப்படலை, இங்கேயே கைவிடப்படுறதுக்கு பிசாசு உனக்கு பள்ளம் வெட்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீயே வெட்டிக்கிட்டு இருக்க. வசனம் சொல்லப்பட நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய்யை பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறதுனாலே நீங்கள் என்னை ஆமாம், நாம் கடினமாக பிரசங்கம் பண்ணி இப்படி இருந்தால் தான் பூர்ணமாக்குன்னு சொன்னால் ஐயோ ரொம்ப டஃப்பு.
இது சரி வராது. கலாத்தியர் சபைக்கு அப்படி தான் பவுல் பிரசங்கம் பண்ணார். அந்த சபைக்கு புரியவே மாட்டேங்குது. கலாத்தியர் புஸ்தகம் 4:14 சொல்ல, நான் சத்தியத்தை சொன்னதுனால உங்களுக்கு சத்துருவானேனா? சத்தியம் அறிகிற மனசு இன்னைக்கு சபைகளில் இல்லை. பரலோகத்துக்கு போகணுன்ற எண்ணம் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை. சத்தியத்தை அலைந்து ஓடுகிற ஜனங்கள். யோவான் 8 சொல்லப்பட்டுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் பாவத்திலிருந்து எந்த சபையில் சரியான சத்தியம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால், எந்த சபையில் பிரசங்கத்தில் வார்த்தையில் உங்களை கண்டித்து உங்களை சரியான பாதையின் வளர்ச்சி கொண்டு வராங்களோ, உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கப்படுகிறீர்களோ, அதுதான் சரியான சபை. உங்களுக்கு சோப் போடுறாங்க, சீப்பு போடுறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, மேக்கப் போடுறாங்கன்னா நீங்கள் எங்கேயோ ரூட்டை மாறி போயிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஸ்நாக்ஸ் கொடுக்குற இடமும் இல்லை, இங்கே சோப்பு போடுற இடமும் இல்லை, சாந்த பூசுகிற இடமும் இல்லை. வசனம் சொல்லப்பட்டுக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் என்ன செய்யணும்னு கேட்டால், எல்லா சாப பாவத்தில் உங்களுக்கு விடுதலையாக்கி வளர்ச்சிக்கு நேராக கொண்டு வரணும். இன்றைக்கி சபை வளரணும் அப்படின்னு நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா பரலோகத்தில் குறைபாடே கிடையாது. பரலோகத்தில் என்ன கிடையாது? இது குறைவுன்னு சொல்ல முடியாது. பரலோகத்துக்கு யார் போகிறாங்கன்னு கேட்டால், பூர்ணமாக்கப்பட்ட சபை. இதில் குறைஞ்சிருக்குது, இந்த பர்சன்டேஜில் 1 குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது பரலோகம் போக முடியாது. நீங்கள் வாசித்த சங்கீதம் 50 பாருங்கள், கர்த்தர் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து நம்மை பிரகாசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் அந்த அதிகாரத்தில் போட்டிருக்குது. சங்கீதம் 50 பாருங்கள், 52ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பரலோகம் பூரண வடிவுள்ள சியோன். பரலோகம் என்பது பூர்ணமாக்கப்பட்ட இடம். சியோன்னா பரலோகம். இந்த பூமியில் சியோன் யார்? நாம் தான் சியோன். பூர்ண வடிவுள்ள சியோன்லேருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். யார் சபையில் பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறார்களோ, முழுவதுமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்களோ, அவங்களுக்கு தான் வாசல் திறக்கப்படும், பரலோகம் போக முடியும். இன்றைக்கி நாம் எத்தனையோ காரியத்தில் வளர வேண்டியது இருக்குது, எத்தனையோ காரியத்தில் இன்னும் பூர்ணப்பட வேண்டியது இருக்குது. வேதத்தில் அநேக காரியங்கள் ஒரு சபை பூர்ணம் அடைய வேண்டியது இருக்குது. ஒரு 4 காரியத்தை நேரம் இல்லை, நான் வசனம் மட்டும் சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்க உதவி செய்வாராக ஆண்டவர். நல்லா கவனிங்க. 4 காரியத்தில் ஒரு சபை பூர்ணப்படணும். முதலாவது காரியம், சபை பூர்ணப்படுவது, அந்த சபையினுடைய அடையாளத்தை வேதத்தில் வாசிக்கும் போது விசுவாசத்திலே பூரணம் அடையணும். எதில் பூர்ணப்படணும்? இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசத்தில் ரொம்ப குறைஞ்சிருக்கிறோம். பரலோகத்துக்கு போகணும், பரலோகம் பூர்ணமான இடமாச்சுன்னு சொன்னால் மனவாட்டின் அடையாளம் பூர்ணமாக்கப்பட்டது. நீங்கள் வேதத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். மனவாட்டினுடைய அடையாளம், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட ராஜகுமாரத்தின் அடையாளம் உள்ளான பூரண மகிமை உள்ளவள். உள்ளான பூரண மகிமைனா என்ன? தான் வாழ்க்கையை, தான் ஜீவியத்தை, தான் ஆத்துமாவை கர்த்தருக்குள் நல்ல பூரணமாக்குவது, முழுமை அடைவது, வளர்ச்சியை பெறுவது. இப்போ பாருங்கள், சரீரத்தில் ஒரு குறைபாடு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு குழந்தைக்கோ ஒரு யாருக்கோ ஒருத்துக்கு பெரியவங்களுக்கு, நாம் என்ன சொல்லுவாங்களே, என்னங்க சொல்லிங்க, ஒரு குறைபாடு இருக்குது ஆளை பார்த்து, நம்ம ஆட்களுக்கு சொல்லவே வேணாம். கிண்டல் கேலி பரியாசம் பண்ணுறதில் நம்பர் 1 யார் தான்? நம்ம ஆளுக்கு தான். பார்த்தியா, கண்ணு பார்த்தியா, காது பார்த்தியா, மூக்கு பார்த்தியா, இவனுக்கு நல்லா கொடுத்துட்டாரான். பிரச்சனை என்னென்னா, அவனுக்கு குறைபாடாக கொடுத்தது பிரச்சனை இல்லை, இவருக்கு நல்லா கொடுத்ததுனால அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு 4 கண்ணு 1000 கண்ணு, இவருக்கு 2 கண் நல்லா கொடுத்துருக்காரு பாரு, அதனால் அவர் கால் சரியில்லை பாரு, என் கால் சூப்பராக இருக்குது, அதை ஆட்டி வேற காட்டுறது. வசனம் சொல்லப்பட்டுகிறது, இந்த ஜனங்க குறைபாடை பார்க்குறவங்க, சரீர குறைபாடு. ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கிற குறைபாடுகளை பார்க்குறான், பரியாசம் பண்ணுறான், நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான். பரலோகம் பூர்ணமான இடம். அந்த இடத்துக்கு போகணும்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பூர்ணமாக்கப்பட்டிருக்கணும். ராஜகுமார்த்தி சரீர பூர்ணத்தை பற்றி ஆண்டவர் பேசலை, உள்ளான பூர்ண மகிமை உள்ளவர். மனவாட்டியினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால், தான் ஜீவியத்தை, தன் ஆத்துமாவை இன்னும் தேவனோடு பூர்ணப்படுத்துக்கு நான் என்ன செய்யணும், மணவாளன் என்ன எதிர்பார்க்கிறார், என் தேவன் வருகையில் என்ன எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ணுறோம் ஒரு பொண்ணை ஒரு பையனுக்குன்னு சொன்னால், பையன் முதல்ல ஒரு பயோடேட்டா கொடுக்குறாரு, பொண்ணு ஒரு, இப்போ எல்லா டேட்டாவும் முதலே போயிடுது, விளங்கலன்னு நினைக்கிறேன். பயோடேட்டாக்கு முன்னாடியே விளங்கல உங்களுக்கு, பயோடேட்டாக்கு முன்னாடியே டேட்டா பாஸ் ஆகிடுது. அது என்ன டேட்டாவோ உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது எல்லாம் விளக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. டேட்டா எங்கள் முதலே பாஸ் ஆகிடுது. டேட்டா பாஸ் ஆன பிறகு தான் அப்புறம் லேட்டாக ஆகுது எல்லாமே. டேட்டா போனால் தான் டேட்டே வருது. அப்படி இல்லை, மணவாளனுக்கு ஏற்கனவே ஒரு மணவாட்டி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயோடேட்டா கொடுத்து, இவரெல்லாம் இப்படி ஹைட்டில் இருக்கார், வெயிட்டில் இருக்கார், இந்த நேரத்தில் இருக்கார், இதை படிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி பையன் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து பையனுக்கு கொடுக்குறாங்க. 2 பேருக்கு ஒத்து போச்சுன்னா தான் என்ன செய்வாங்க, பேசலாம், அடுத்த கட்டத்துக்கு பேசுவோம். இது உலக பிரகாரமான தோற்றத்தை வச்சு
தீர்மானிக்கிறாங்க. பணம் இருக்குது, கார் இருக்குது, வேலை இருக்குது, இதெல்லாம் சரீரத்தினுடைய தோற்றத்தை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் கல்யாணம் கட்டின பிறகு அந்த ஆள் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான், நடுவில் இருந்து ஏமாற்றிட்டான், மீடியேட்டருக்கு வர, இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற பேச்சு. நிறைய பேர் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு இருக்குன்னு சொன்னாங்க, போய் பார்த்தா வீடை காணும், காடும் காணும், ஏமாற்றிட்டாங்க, என்ன நடுத்தரில் விட்டாங்க. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஆள் நல்ல பாஸ்டர்னு சொல்லி கல்யாணம் கட்டாங்க, இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இவன் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஆள், தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி பலர் வந்து வண்டலூர் ஜூவில் மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டு வாழ்ந்துருக்கலாம். நான் அந்த வாழ்க்கையை பற்றி பேசலை. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சரீர வளர்ச்சியை பற்றி பார்க்கிறது உலக திருமணமாகிய மணவாளன் மணவாட்டி. ஆனால் பரலோக மணவாளனோடு சேர்கிற ராஜகுமாரத்தினுடைய அடையாளம் சரீர பிரகமான பூர்ணம் இல்லை, உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவள் பூரண வடி உள்ள சியோன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சரீரத்தில் குறைபாடு இருக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைபாடு இருந்தால் அதை குறித்து கவலைப்படுங்க. நான் இன்னும் வளர்கிறதுக்கு என்ன செய்யணும், இன்னும் நான் பூர்ணமாகிறதுக்கு என்ன செய்யணும். அதனால தான் வசனம் சொல்லப்பட்டது 4 காரியத்தில் ஒரு சபை பூர்ணமாகணும். முதலாவது விசுவாசத்தின் பூரணம். எபிரேயரின் புஸ்தகத்தின் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஓசியா வாசி 10:22, ஓசியா வாசி, சத்தமாக வாசி. துர்மன சாட்சி நீங்க, அடுத்த வசனம் நான்சி நீ தான் படிக்கணும், வாசிப்பா. விசுவாசத்தோடு பூரண நிச்சயத்தோடு கர்த்தரிடத்தில் சேர கடவோம். கர்த்தரிடத்தில் போகும்போது ஏதோ ஒரு செய்வார் பார்ப்போம், அப்படி இல்லை. பரலோக ராஜ்யம் போகிற கர்த்தருடைய பிள்ளைகளோட அடையாளம் பூரணமான விசுவாசம். இயேசு எனக்காக வந்தார், எனக்காக மரிச்சார், எனக்காக மறுபடி உயிர் தெழுந்தார், திரும்ப என்னை சந்திக்க வரப்போகிறாரு. இது ரோமரில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாச அறிக்கை எப்படி இருக்கணும்னு கேட்டால், எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை இழந்து போயிடக்கூடாது. தெசலோனிக்கர் புஸ்தகத்துக்கு சொல்லும் போது, உங்கள் விசுவாச கப்பல் சேதமாகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கி அநேகருடைய விசுவாச கப்பலை பிசாசு அடிக்கடிக்கு சேதப்படுத்துக்கிறான். நல்லா ஜெபிக்கிறவங்க பாருங்கள், விசுவாச போராட்டம் வருது இல்லை? ஜெபிக்காதவங்க எந்த போராட்டமும் என்ன செய்யலை, வரல. அழகாக தண்ணி அடிக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், குடிக்கிறான், ஒரு மனைவிக்கு 10-15 கூட வச்சுருக்கிறான், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு எந்த போராட்டம் என்ன செய்யலை, வரலை. அப்போ நீங்கள் கரெக்டாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம், அவன் எங்கே போயிட்டுருக்கிறான்னு அர்த்தம். ஏற்கனவே ஒருத்தர் பாக்கெட்டில் இருக்கிறாரு, கண்டிப்பாக அங்கே தான் போகிறாருன்னு அர்த்தம். நாம் சரியான ரூட்டில் இருக்கிறோம்னா என்ன வருது, விசுவாசம். விசுவாசத்தின் பூரணத்துக்கு போராட்டம். ஒரு ஸ்டெப்பு விசுவாசத்துக்கு நீங்கள் இருக்குதுன்னு சொன்னால், இந்த பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வரும்போது 2வது ஸ்டெப்புக்கு போகணும், 3வது ஸ்டெப்புக்கு போகணும். விசுவாசத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பிக்கிட்டே வந்தால் தான் அந்த பூர்ணமாக்கப்பட்ட சியோனுக்கு போக முடியும். பூரணத்தின் முதல் அடையாளமே விசுவாசத்தில் நாம் பூரணப்படணும். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள அவிசுவாசம் இருக்குது. விசுவாசத்தில் 3 நிலைகள் இருக்குது. ஒன்று விசுவாசம், 2வது அற்பமான விசுவாசம், 3வது அவிசுவாசம். அது நான் அற்ப விசுவாசம்னா என்ன, டபுள் மைண்டட் கேம். போய் தான் பார்ப்போம், கிடைச்சா பார்க்கலாம், கிடைக்கலாலும் பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் சொன்னார், படகுல ஆண்டவர் படுத்துருக்கிறார், ஆண்டவர் கப்பலில் இருக்கிறார். நமக்கு நேரம் முடிஞ்சுது, நான் எவ்வளோ சுருக்க முடியுமோ ஓடுறேன், தயவு செய்து கோஆப்ரேட் பண்ணுங்கள், உதவி செய்வார் ஆவியானவர். படகுல ஆண்டவர் படுத்துருக்கிறார். சீசங்க காற்றை பார்த்து, கடலை பார்த்து, இணையா காற்று வந்துருச்சு. நான் சொல்கிறேன், படகுல ஆண்டரும் இருக்கிறார். செத்தா யாரும் சாகணும். எங்கள் படகுல ஆண்டு இருக்கிற போய் கவுந்து சாவாரா? இவங்க செத்தா கூட அவர் சாக முடியுமா? இப்போ படகுல ஆண்டவர் தான் இருக்கிறாரு. படகுல ஆண்டரை வச்சுக்கிட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறான், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? ஏன் உள்ள நானும் தான் இருக்கிறேன், செத்தா நானும் உங்க கூட சேர்ந்து தான் சாக போகிறேன், நீ மட்டுமா சாக போகிற? எவ்வளோ விசுவாசத்தில் இருக்கிறான் பார். இன்றைக்கி அநேகருடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு கேட்டால், விசுவாசம் என்பது பேச்சில் அல்ல, கிரியையில் இருக்கிறது, தேவ பலத்தில் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் என்னது எங்கே தெரியும்னு கேட்டால், சோதனைகளிலே தெரியும். அதெல்லாம் வசனம் சொல்லப்பட்டு, உங்கள் விசுவாசமானது அக்கினினாலே சோதித்து புடம்பிடுகிறது போல ஒவ்வொருடைய விசுவாசம் புடம்பிட்டு அது மெருகேற்றப்பட்டால் தான் விசுவாசத்தினுடைய பயிற்சி செய்து முதிர்ச்சியான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளும். வேத வசனத்தை பாருங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, ஆபிரகாம் விசுவாசத்திலே பூர்ணமாக்கப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எல்லாம் படிக்க வேணாம், அந்த ஒரு வசனம் பூர்ணம் என்ற வார்த்தை மட்டும் படிங்க. விசுவாசம் எப்போ பூரணப்படும் கேட்டால், கிரியைகளோடு கூட முயற்சி செய்தது. என்ன முயற்சி? கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இதை நீங்கள் மேலே இருக்கிற 2 வசனம் 3 வசனத்தை வாசித்தா தெரியும். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான்.
அவன் கீழே உட்காந்து நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வந்து ஈசாக்கு பலியிட கேட்க மாட்டார் அப்படியே சொல்லிட்டு இருந்தால் என்ன ஆயிருப்பான்? என்ன சொல்லியிருப்பாங்க? 100 வயசில் குழந்தைய கொடுத்துட்டு இவன் வாலிப வயசு கூட வரல, இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான், இப்போ பலி கொடுன்னு கேட்குறாரு. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நான் பிள்ளையை பலி கொடுப்பேன், இப்படியே விசுவாசம் கீழே பேசிட்டு என்ன நடந்திருக்கும்? ஆசுவத்தை பெற முடியாது. பலிபீடத்தில் பிள்ளையை கொண்டு போய் கையை நீட்டுறான், வெட்டுறான், பார்த்துக்கலாம். கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு, மரித்தவரை உயிரோடு கூட எழுப்புகிற தேவன் என்று நம்பி விசுவாசித்து அவன் கையை ஓங்கினதாக எபிரேயர் 11 வாசிக்கிறோம். உயிரை கொடுத்த தேவன் வந்து செத்தாலும் திரும்ப என்ன செய்ய முடியும்? திருப்பு உயிரோடு எழுப்ப முடியும். நம்பி கையை ஓங்கினானா? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே வருதா? இல்லையே. நம்ம விசுவாசத்தை ரொம்ப குறைவாக இருக்கிறோம். கடுகளவு விசுவாசம் வந்து அந்த அம்மூரில் இருக்கிற மலையை பேர்ந்து அந்த மெரினா பீச்சில் விழணுமா? மெரினா பீச் எங்கே இருக்குது? அம்மூர் மலை எங்கே இருக்குது? போகுமா? பக்கத்தில் 2 அடி தள்ளுறதுக்கே NH ரோடு போனோன்னா கஷ்டம், பாம்பு வைக்கணுன்றோம். ஆனால் எங்கே போய் விழணுமா? புரியுதா உங்களுக்கு? இப்போ வேலத்தில் நீலகண்டராம்பேட்டெலாம் மலை இருக்குது, பேர்ந்து போய் காவேரி பக்கம் ஏரில் விழு அப்படின்னா என்ன ஆகணும்? நாமளே போக முடியல, வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஐயா, நாங்கள் எங்கள் மலையை போய் இருக்கிற பிரச்சனையே பேக்க முடியாமல் தான் இங்கே உட்காந்துருக்கோம். அடித்து ஆணி போல் ஒரே இடத்துல உட்காந்துருக்குறோம். மலையை பேர்ந்து போய் காவேரி பக்கத்துக்கு போனால் நான் தான் போனேன் காவேரி பக்கம். அப்படி இல்லைங்க, நம்ம விசுவாசம் சரியாக இருந்தால் கர்த்தர் அதை செய்வார். நான் மலையை போய் மலையை விழுற கதையை பற்றி பேசலை. நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் மாறணும்னா விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறணும். நீங்கள் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19 சொல்லப்பட்டுகிறது, தேவன் ஒருவர் உண்டு என்றும் விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது. ஆண்டு இருக்கிறாரு அப்படி செஞ்சால் அது நீங்கள் விசுவாசம் நினச்சிடாதீங்க. அதுதான் விசுவாசம், தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அப்படி யாரும் விசுவாசிக்குது, அப்போ உங்களுக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆயிரும். நான் சொல்கிற விளங்குதா உங்களுக்கு? ஆண்டு கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறது நல்லது. அதே போல தான் யார் விசுவாசிக்கிறானா? பிசாசுகளும் விசுவாசிக்கிறது. ஆண்டு ஒருத்தர் இருக்கிறார் பூமியில், நமக்கு விரோதமான ஒரு கூட்டத்தை அவர் எழுப்பியிருக்கிறாரு, நாம் அவரை தான் ஜெயிக்கணும், அவங்க கூட தான் போராடணும்னு பிசாசு கூட என்ன செஞ்சுருக்கிறான்? விசுவாசிக்கிறான். ஆனால் நாம் என்ன விசுவாசிக்கணும்? அந்த விசுவாசம் அல்ல, ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும். அவன் கிரியைகளிலே முயற்சி தான் பண்ணான், ட்ரை பண்ணுறான். நீ நம்ம ட்ரையெல்லாம் பண்ணுறதில்ல, விசுவாசத்துக்கு முயற்சி பண்ணுறான். ஆண்டவரே பரவாயில்ல, கர்த்தர் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன், முயற்சி பண்ணி பார்ப்போம், ஒரு ட்ரை பண்ணுவோம். ட்ரையெல்லாம் கிடையாது. உலகத்திலே சொல்கிறான் பாருங்கள், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சியே பண்ணலைன்னா எதுவும் கிடைக்காது. வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரை பண்ணணும், ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கணும். நம்ம ஆட்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய் அப்படின்னு சொன்னால் அதை போய் யார் செய்யுது? பக்கத்துலேயே 10 கடை இருக்குது ஐயா, சரி அந்த வேலைக்கு அது முயற்சி பண்ணுமா? எங்கே அந்த வேலைக்கு கூட நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு கிடைக்காது. சரி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அது போடியா, ஏற்கனவே நிறைய பேர் எழுதிட்டு வேலை கிடைக்காமல் இருக்குதே, சரி என்ன தான் பண்ண போகிற? சும்மாவே ஃபோன் நோண்டி உட்காந்துருக்கலாம். அது ரொம்ப ஈஸியான வேலை. உட்காந்த இடத்துல தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். அது யாரோ ரீசார்ஜ் பண்ண போகிறான், தேய்ச்சிக்கிட்டே இருக்கு, கடைசி வரைக்கும் வாழ்க்கை தேஞ்சு போயிடும். வசனம் சொல்லப்பட்டு கிரியையினாலே முயற்சி செய்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது, அது அவனை விசுவாசத்தில் பூர்ணமாக்கினது. முதலாவது சபையினுடைய வளர்ச்சி, கிறிஸ்துவனுடைய அடையாளத்தின் வளர்ச்சி என்னன்னு கேட்டால் அது விசுவாசத்திலே பூர்ணமாக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது, எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது, ரெண்டாவது சபையை பூர்ணப்படுத்துகிற காரியம் என்பது பாடுகளின் பூரணம். இன்றைக்கி பாடுகள்னு சொன்னாலே விசுவாசிகள்லாம் கண்ணீர் தான் வருது. எதுக்கு இந்த சாமி பாடுகளை நடத்துகிறாரு? சபையை பாடுகள் இல்லாமல் மகிமையான பூர்ணத்துக்கு கொண்டு போக முடியாது. இங்கே சொல்லப்பட்டது கிறிஸ்து பல பாடுகள் பட்டதினாலே மகிமையான ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாராம். அவர் தான் பாடுபட்டுட்டாரு, இனி நாம் பாடுபட வேண்டியது இல்லையே அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம், உங்கள் மைண்டில் கூட அப்படி வச்சுருக்கலாம். அவர் சொன்ன பாடுகள் வேறு. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஆண்டவரோடு கூட நடக்கிற பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. பாடுகளை ஜெயிக்கணும். பாடுகளே வாழ்ந்து சாக சொல்லலை, பாடுகளை ஜெயிக்க சொல்கிறார் ஆண்டவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? உடன் சுதந்திரவாளியாகிய பரலோகத்தை பெறணும்னா அவரோடு கூட பாடுபட்டால்
அதனால் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பரலோக மகிமையை பெறணும்னு சொன்னால் இக்கால பாடுகளை நாம் சகிச்சுட்டே வரணும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஆண்டவர் தான் பாடுகளை சுமந்துட்டாரு, துக்கங்களை சுமந்துட்டாருன்னு ஏசி 53 போட்டுக்குது, இதுக்கு எதுக்கு திரும்ப பாடு? அவர்களுக்கு தேவன் சில பாடுகளை வைத்திருக்கிறார். எதுக்கு பாடுகள்னு கேட்டால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் சொல்ல சமயம் இல்லை, ஒரு காரணத்தை சொல்கிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாடுகளை கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். 2ஆம் வசனம், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின் படி பிழைக்காமல் தேவ சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாடுகள் வரத்தான் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பாங்களாம். எதனால்? பாடுகள் வரும்போது இந்த பாவத்து நிமித்தம் இந்த பாடுகள் வந்துருச்சு, இந்த காரியத்தை நிமித்தம் நமக்கு இந்த பாடுகள், நம்ம இதை விட்டு ஓய்ந்து மனுஷனுடைய இச்சைகளான பாவத்தை விட்டு அவன் ஓய்ந்திருப்பான். பாவத்தை விட்டு நான் பரிசுத்தமாக வாழணும், அதுக்கு தான் அநேக பாடுகள் வருகிறது. கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்குது, நீ வாசித்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பாடுகள் கீழ்ப்படிதலையும் மகிமையும் அவருக்கு கொண்டு வந்தது. யாருக்கு நிறைய பாடுகள் வருதோ அவங்க இன்னும் தேவ சமூகத்தில் கீழ்ப்படுகிறதுக்கு, எதெல்லாம் விட வேண்டுமோ அதெல்லாம் விடுறதுக்கு, எதெல்லாம் காரியத்தை விட தேவனுக்கு விரோதமான காரியத்தை விட்டு வெளியே வருவதற்கு பாடுகள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. யோசிச்சு பாருங்கள், நமக்கு பாடுகள் வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கணும். வசனம் சொல்லப்பட்டிருக்குது அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22 பாடுகளை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலருக்கு வாசிக்கும் போது 22 சொல்லப்பட்டிருக்கிற, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று. என்ன பரலோகத்துக்கு போகிற வழி எப்படிப்பட்ட வழியா? அநேக உபத்திரம். ஒரு உபத்திரம் பற்றி பேசல, அநேக உபத்திரவத்தின் வழியாய். உபத்திரவத்திலே இல்லை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உபத்திரத்தில் எந்த செத்துப்போ அப்படின்னு ஆண்டு சொல்லலை. உபத்திரவத்தின் வழியான என்ன அர்த்தம்? அது ஒரு பாதை இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு கடந்து போயிட்டீங்கன்னா அது இருக்காது. நான் 2 நாள் முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு இடத்துல நாங்கள் ஜாம் பண்ணி ஒரு இடத்துல நானும் ஒரு ஊழியக்காரர் பேசிட்டோம். 2 புறஜாதியான மனுஷன், வாலியமான பசங்க, அவங்க பேசிக்கிறாங்க. இதுவும் கடந்து போகும்டா, ஏன்டா கவலைப்படுற? அவன் விசுவாசியே இல்லை, வசனம் தெரியாது. அவன் சொல்கிறான் இதுவும். நான் பார்த்தேன், விசுவாசின்னு சொல்லி பைபிளை தூக்குற இவன் நமக்கு வராத விசுவாசம் ஒரு உலகத்தான் பேசிகிட்டு இருக்கான். வாழ்க்கையில் இதெல்லாம் வரும் போகும்டா, இதெல்லாம் கடந்து போகும்டா. அவன் பாவன் நொந்து போய் வந்திருக்கிறான். அவன் நண்பர் யாராவது செத்துட்டான் போல். அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கானுங்க. என்னடா நேற்று தான்டா பேசினேன், நல்லா தான்டா இருந்தோம், இன்றைக்கி இவ்வளோ பேர் பிரச்சனை போய் சிக்கி செத்துட்டானேடா, நம்ம என்னடா செய்யுது? அவன் சொல்கிறான் அதுக்கு புறஜாதியார், இதுவும் கடந்து போகண்டா, வாழ்க்கையில் இதெல்லாம் தாண்டி போகணும்டா. புறஜாதியாரான மனுஷனுக்கு தெரியுது இந்த பாடுகள் ஒரு நாள் கடந்து போகும். வசனத்தில் நாம் அறிவுள்ளவர்களாக இருப்போமா? இந்த பாடுகள் மகிமையானவர்களாக நமக்கு மாறும். இந்த பாதையை நம்ம ஒரு நாள் நிச்சயம் கடந்து போகும். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினரை தவிர 40 வருஷம் வனாந்தரத்தில் நிறுத்தி சாகடிக்கல. ஒரு நாள் அவர்களுக்கு கானானை வைத்திருந்தார். கானான் பெற வரைக்கும் இந்த பாடுகளின் பாதையை நம்ம ஜெயிக்கணும். அதுதான் பூர்ணத்தின் பாதை. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு பாடுகள் வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை நாம் எப்படி கடப்பது, எப்படி அதிலிருந்து வெளியே வருவது, எப்படி அதிலிருந்து ஜெயிப்பது, கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவினுடைய பலத்தை பெற்றுக்கொண்டவர்களாக பாடுகளை சிலுவையின் மேல் நாம் ஜெயிக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2:10 முடிக்கலாம்னு நினைக்கிறேன், சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். 2:10 அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு தம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது. உபத்திரவம் வரும்போது, பாடுகள் வரும்போது நாம் இன்னும் பூரணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை சரிப்படுத்திக்கிட்டுதான்னு அர்த்தம். இந்த நகையை பாருங்கள், பழைய நகை இருக்கும், அது நாளாக என்ன ஆகும்னா கருத்து போயிடுது, இல்லை அழுக்கு சேர்ந்துக்குது. நான் நகை போடலை, நீங்கள் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சொன்ன அறிவு தான். நாங்கள் நகை போடுறதில்லை. நீங்கள் போட்டிருக்கிற ஆட்களுக்கு அப்படி அறிவு இருக்கலாம், நீங்கள் பயன்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கலாம். அதை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, நெருப்புக்குள்ளே போடுறாங்க. அந்த ஆசாரி என்ன பண்ணுறான், அதை உருக்குறான், அதுக்கு ஒரு அச்சு வச்சுருக்கிறான், அதில் ஊற்றி அதை என்ன செய்கிறான், அது வேறு ஒரு ரூபத்தை கொண்டு வரான். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளும். நம்ம அப்படியே இருக்கிறதுனால சில கரைகள், சில பாவங்கள், சில சாபங்கள் நம்ம தொடர்ந்துக்கிட்டே வரும். இது எப்போ பாடுகளின் பாதைக்கு போகுதோ அது உருமாற்றி திரும்ப ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக, திரும்ப ஒரு மகிமைக்கு நேராக அது கொண்டு வரப்படுகிறது. பாடுகள் என்பது ஒரு பரலோகத்தின் ஒரு படி. அதை நீங்கள் பெற்றால் தான் பூர்ணராக முடியும். எனக்கு பாடுகளே வேணாம், எனக்கு பாடுகளே வேணான்னா எனக்கு எது வேணான்னு அர்த்தம்,
எனக்கு மகிமையே வேணான்னு அர்த்தம். அதனால் பாடுகளை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லலை, கர்த்தர் கொடுக்குற பாடுகளை சந்தோஷமாய் அதை கடந்து போங்கன்னு சொல்கிறேன். பாடுகளின் பூரணம், உபத்திரவத்தின் பாதையை நீங்கள் கடந்து வரணும். உபத்திரவத்தின் வழியாக, உபத்திரவத்தில் இல்லை, உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் அதை ஜெயிக்கணும். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் 2 காரியம் இருக்குது, நான் வசனம் மட்டும் சொல்கிறேன், எல்லாத்தையும் விளக்க முடியாது. ஒன்று, அன்பின் பூரணம். 1 யோவானின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 11-12 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு ஒரு மனுஷனை பூரணப்படுத்துகிறது. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? நான்சி வாசி பார்ப்போம். 1 யோவான் 4:11-12. கேஜல் ஹெல்ப் பண்ணு, வாசி பார்ப்போம். அன்பு கூறுகிறதுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். அன்பு நமக்குள்ள இருக்குமானால் அன்புல நம்ம என்ன செய்வோம்? பூரணப்படுவோம். அப்போ சபை மகிமையாக மாறினா அடுத்து அதுக்கு தேவை அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்புக்குள்ளே பொறாமல்ல. அன்பு, நல்லா கவனிங்க, அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், இதில் எது பெருசுன்னு கேட்டால் இது நீங்கள் 1 கொரிந்தியர் 13 வாசிக்கலாம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இன்றைக்கி பாருங்கள், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருக்கிறது இல்லை. கணவன் மனைவி கிட்ட அன்பு இல்லை, பிள்ளைகள் இடத்துல அன்பு இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணலாம், கண்ணீர் விடலாம், காணி கொடுக்கலாம், தசம்பாங்க கொடுக்கலாம், தலைகளாக கூட ஜெபம் பண்ணலாம். அன்பு எனக்கு இராவிட்டால் ஓசையிடுகிற வெண்கலம் போல் ஆகிடும். தீர்க்க தரிசனம் சொல்லலாம், எல்லாம் ஒழிந்து போகும், அன்பு ஒழியாது. அதனால் எது பிரதானம்னு கேட்டால் கட்டளைகளில் பிரதானமே அன்பு தான். நீங்கள் சபையில் நமக்கு நல்ல ஒரு காரியம் தெரிஞ்சுங்க, நம்ம அன்புக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். கடனாளிகளாக என்ன? அந்த அம்மா நல்லா பேசலை, அந்த நானும் பேசலை, அது என் மேலே அன்பு கூற மாட்டேங்குது, அதான் நான் அன்பு கூறல. அது முதல்ல பேசட்டும். அது இது எது? பக்கத்து வீட்டுக்கார் அது அப்படியே பேசிகிட்டே இருந்துச்சு, அதனால் அதுக்கிட்ட நான் போய் பேசுறதில்ல. எது என்னம்மா அப்போ சொல்கிற? அது இதுன்றிய யாரை தான் சொல்ல வர? பக்கத்தில் ஒரு பிசாசு இருக்குது, அதுதான். எது? பக்கத்து வீட்டுக்காரு, சொந்தக்காரரு, வீட்டில் இருக்குது. ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு பாஸ்டர், ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு பாஸ்டர். உங்களுக்கு தெரியாது, எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் வீட்டுக்கு தான் பேய்ங்க அதுங்க, அதுங்கிட்ட போய் அன்பு செலுத்தலாம் முடியாது. பைபிளில் சொல்கிற பேய்களை கூட என்ன செய்ய? வசனம் சத்துருக்களை சிநேகி, உன்னை பகைக்கிறவர்களை நமக்கு அப்படி இல்லை. சரி சத்துருவே, உனக்கு எனக்கு விரோதமாக பேசிட்ட, கர்த்தர் உனக்காக பழிக்கு பழி வாங்குவார், உன்னை அடிச்சார்னா இருக்கிற இடம் இல்லாமல் ஓடி போயிடுவேன். இப்படி தான் ஜாம் பண்ணிட்டுருக்கோம். நான் உனக்கு ஒரு டெக்னிக்கல் காரியம் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க, ரொம்ப நாசுக்காக சொல்லித்தரேன். உங்களை யார் சத்துருவாக இருக்கணும் ரொம்ப அன்பு செலுத்தி பாருங்கள், தானாக அடி விழும். இது என்ன புது ஃபார்முலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சத்துருவாக இருந்தால் என்ன செய்யுங்க? அதிகமாக நேசிங்க. ரொம்ப அதிகமாக நேசிச்சு பாருங்கள், நிச்சயமாக சொல்கிறோம் அடி வாங்குவான். இதை விட டெக்னிக்கலான அடி எதுவும் கிடையாது. ரொம்ப திட்டிகிட்டே இருக்கலாம், பரவாயில்லம்மா சொல்லி என்ன தானே சொல்கிறீங்க, ரைட்டு சொல்லி பாருங்கள். மறுநாள் அவர் பாருங்கள் ஏன்னா ஒரு வாரமாக உட்காந்துருப்பார். இந்த ஃபார்முலாவை நான் நிறைய அப்ளை பண்ணியிருக்கனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சபையில் இல்லை, இதை பயப்படாதீங்க, வெளியே சொல்கிறேன். இது ஒரு ரொம்ப நல்ல ஃபார்முலா. நம்ம சபைக்குள்ளே இனி அந்த ஃபார்முலா கொண்டு வரல. நீங்கள் யாருன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான்னு வச்சுங்க, அவங்க மேலே என்ன செய்யுங்க? ரொம்ப அதிகமாக அன்பு செலுத்துங்க. நான் உங்கள் மேலே ரொம்ப நேசமாக இருக்கிறோமா, சரி நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சொல்லி பாருங்கள். அவங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒன்று பெட்ரீடனாக இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கணும். நீங்கள் போய் அவங்கள பார்க்கும்போது இன்னும் அன்பு செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் 10% செலுத்து இன்னும் கொஞ்சம் கூட செலுத்த வேண்டி வரும். அதெல்லாம் சொல்லப்பட்ட அன்பு எதையும் செய்ய முடியும். சத்துருவை சிநேகிதனாகவும் மாற்ற முடியும். பழிக்கிற எதிரியை கூட நம்ம பாதத்தில் கொண்டு வர நிறுத்தும். அதுக்கு தான் அன்பு தேவை. இன்றைக்கி நமக்கு அன்பு இல்லை, வம்பு தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காரியம் சொல்கிறேன். கனிகளில் முதல் இடம் அன்புக்கு ஏன் ஆண்டவர் வச்சுருக்கிறான்னா, மற்ற 8 கனிகளை நீங்கள் பெறணுன்னா முதல்ல அன்பு வேணும். நாம் என்ன நினச்சிக்கிறோம், 9வது கனி வாங்கி வச்சுருக்கிறேன், ஃபஸ்ட்டு இச்சை அடக்கம் வாங்கி வச்சுருக்கிறேன், நான் இது வாங்கி வச்சுருக்கிறேன், அதை வாங்கி முதல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த 8 இருந்து பிரயோஜனம் கிடையாது. அதனால் என்ன வேணும்? கிறிஸ்து உங்களுக்கு அன்பு செலுத்தினதுனால நீங்கள் எல்லாம் என்ன இருக்கிறீங்க? என்ன கடனை எவ்வளோ வாங்கிருக்கு தெரியல, லேக்ஸ் கணக்கில் வாங்கியிருக்கீங்களான்னு தெரில, கோடி கணக்கில் வாங்கிக்கலாம் தெரில, என்ன கடனை? நீங்கள் எல்லார் பேரில் என்ன செய்யணும்? கண்ட சகோதரனிடத்தில்
காண்கிற ஊழியக்காரர்கிட்ட, விசுவாசிக்கிட்ட, பக்கத்தில் இருக்கிற விசுவாசிக்கிட்ட பேசலை, அன்பு கூறல, அவங்க மேலே உனக்கு அன்பு இல்லைனா பரலோகத்துக்கு போய் ஆண்டவரே உண்மையில் அன்பாக இருக்கேன்னு சொன்னால் அது உன்னையே நீ ஏமாற்றிக்கிற, ஆண்டவரை ஏமாத்துறன்னு அர்த்தம். 2 பேரும் ஏமாற்ற முடியாது. உன்னை நீ ஏமாற்றிக்கிற அப்படின்னு நினச்சிருக்கிற. சபைக்கு வந்துட்ட பிறகு கண்ட சகோதரில் என்ன செய்யணும்? இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பிரதர்ஸு, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சிஸ்டர்ஸு. சபையிலேருந்து வெளியே போனப்போ நீ சொந்தமாக இருக்கலாம், மாமா மச்சான் பங்காளி யாரானா இருந்துட்டு போ. உள்ளே வந்துட்டு பிறகு எல்லாம் யார் தான்? கண்ட சகோதரன் சகோதரி. அவங்கள பார்த்தா சோத்திரம் சொல்லணும். அவங்க சோத்திரம் சொல்லலாம் கூட நீ என்ன செய்ய? சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நமக்கு அப்படி இல்லையே. அவர் என்னை பார்த்தா சோத்திரம் சொல்ல மாட்டார், அவர் என்னை பார்த்தா பேச மாட்டார். இவரே ஒரு ரெக்கார்டு எழுதுறார், அவர் என் வீட்டுக்கெலாம் வரமாட்டார், அவங்க வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. சரி சாப்பிடலாம் விட்டுரு, நல்லது தானே, மிச்சம் தானே உனக்கு. அவங்க சாப்பிடலாம், நானும் சரி ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன், இப்படியே சாப்பிடாம நீ போயிரு. அதனால் என்ன, அவங்களுக்கு சாப்பாடு மிச்சம் தானே ஆக போகுது. உனக்கு கொடுக்கலாம், யாரோ ஒருத்தர் சாப்பிட போகிறாங்க. என்ன சொல்ல விளங்கலையே உங்களுக்கு? சாப்பாடு என்ன வந்து பேச போதா? இந்த அம்மாவுக்கு தான் எழுதியிருக்கு இந்த அரிசியில், அதனால இவங்களுக்கு தான் கொடுப்பேன், இல்லை வேறு யாரும் வாய்க்குள்ளே போகாது சொல்ல போதா? சொல்ல போகிறது இல்லை. சாப்பாடே எவ்வளோ மேல் அமைதியாக இருக்குது, யார் கொடுத்தாலும் சாப்பிட்டு, யார் வாயில் போட்டாலும் போகும். நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தின் பூரணத்தில் 3ஆம் படி எதுன்னு கேட்டால் அன்பு. அன்பு இல்லைன்னா பரலோக ராஜ்யம். அதனால தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு உலகத்தில் அன்பு கூறுதா பிதாவுடைய அன்பு அவன்ட்டு இல்லை. நீங்கள் ஜனங்க எதெல்லாம் அன்பு கூறுறாங்கன்னா உலகத்தில் அன்பு கூறுறாங்களே தவிர கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே, கர்த்தருடைய சமூகத்தின் மேலே அன்பு கூறுறதில்ல. அன்பு கூறுறதுல நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் பேரில் அன்பு கூறணும், சத்துருக்களை நேசிக்கணும், விசுவாசிகளை நேசிக்கணும், சொந்த குடும்பத்தை நேசிக்கணும், சொந்த பிள்ளைகளை நேசிக்கணும். எல்லாரையும் நேசித்து அன்பாக நடத்தினா தான் நான் வளர்ந்துருக்கிறோன்னு அர்த்தம். 4வது ஒரு பூரணம் இருக்குது, அது ரொம்ப 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 முக்கியமான பூரணம். அது என்னன்னு கேட்டால் பரிசுத்தத்தில் பூரணம். பரலோக ராஜ்யம் போகணும்னு கேட்டால் 4வது பூரணம் அது பரிசுத்தத்தில் பூரணம். நீங்கள் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணமாக கடவும். பரிசுத்தத்துக்கு உண்டாகிற ஒரு பிரதிபலன் தான் பூரண மகிமை. பரலோக ராஜ்யம் பரிசுத்தவான்களுடைய அடையாளமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு நேரம் முடிஞ்சது. நான் ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் மேலே தான் போய்கிட்டு இருக்கிறேன், மன்னிச்சிடுங்க. ஆனால் வேறு வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். வசனம் சொல்லப்பட்டுக்கிறது, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணமாக கடவும். பரிசுத்தத்தில் ஒரு பூரணம் இருக்குது. நாம் நினச்சிருக்கிறோம் இன்றைக்கி பைபிள் படிச்சிட்டோம், சுத்திகரிச்சிட்டோம். அப்படி இல்லை. நான் இன்னும் ஆண்டோடைய பரிசுத்துக்கு என்ன செய்யணும்? ஒரு பாஸ்டர் என் கூட வருவார், அவர் 20-25 வயசு ஆள். எறும்பு கூட மிதிக்க மாட்டார். எறும்பு கூட என்ன செய்ய மாட்டார்? யாராவது ஒருத்தர் திட்டுனா கூட அவங்ககிட்ட இவர் போய் மன்னிப்பு கேட்டிருப்பார். ஏன் அவனுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குதா? அவன் தான் உன்னை இடிச்சிருக்கிறான், நீ திட்டுறதுக்கு பதிலாக அவன் திட்டிக்கிட்டு இருக்கிறான், நீ போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறிய? இல்லை இல்லை இல்லை, நம்ம பரிசுத்தத்தை இழந்துருவோம், நான் பேசிட்டா பரிசுத்தம் போயிடும். அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கும் பூமியில் இருக்கிறாங்க. பைபிளில் இல்லை, பைபிளில் எழுதிக்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கும் பூமியில் இருக்கிறாங்க. நம்ம பரிசுத்தம்லாம் எப்படி தெரியுமா? என்ன பரிசுத்தம்? வாயில் தான் பரிசுத்தம். நான் அந்த அம்மாவோட எவ்வளோ மேல், அந்த ஐயாவோட எவ்வளோ மேல் தெரியுமா? என்னையா வந்து நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறியா இது சரியில்லை அது சரியில்லை? வசனம் சொல்லப்பட்டுகிறது, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான வளர்ச்சியின் பூரணம். அதாவது நம்முடைய பரிசுத்தம் இல்லை, கிறிஸ்துவின் பரிசுத்தத்துக்கு ஒப்பான பரிசுத்தமாக்கப்படணும். அது நம்மளால் முடியாது தான், ஆனால் கிருபையினால் அது முடியும். அதனால தான் வசனம் சொல்லப்பட்டு 1 பேதுரு 4ஆகமத்தில் லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள். யாரோ ஒருத்தருடைய பரிசுத்தம் இல்லை. அந்த ஊழியக்காரர் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறாங்க, அந்த அம்மா ரொம்ப பரிசுத்தமானவாட்டி, ஜபம் பைபிள் ரீடிங் இப்படியே தான் இருப்பாங்க. அதனால் அந்த அம்மா போல் மாறணும், இந்த அம்மா போல் போகணும். எந்த அம்மா போல நீ மாற வேண்டியதில்லை, எந்த ஐயாவை போல நீ மாற வேண்டியதில்லை. வசனம் சொல்லப்பட்டு கிறிஸ்துவின் நிறைவான பரிசுத்தத்துக்கு நேரான ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், லேவியராகம் 20 நினைக்கிறேன், 1 பேதுருல அந்த வசனம் இருக்குது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது 1 நாளாகம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நான் இன்னும் பரிசுத்தத்துக்கு என்ன செய்யணும், இன்னும் நான் விட வேண்டியதெல்லாம் என்ன இருக்குது ஆண்டவரே, என்னை பரிசுத்தனாய் மாற்றும், என்னை கழுவும்,
சில சமயங்களில் நம்மளால் பரிசுத்தமாக நிற்க முடியாது. அதுக்கு தான் ஆவியானவருடைய உதவி தேவை. வேத வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 23 26 வரை சொல்லப்பட்டுகிறது. இப்படி பாவ பலவீனங்கள் நம்மை பலவீனப்படுத்தும் போது நம்முடைய பலவீனங்களில் நம்முடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். ரோமர் 8:23. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பலவீனப்படும் போது, பாவம் வரும்போது, பரிசுத்தத்தை இழக்கிற வாழ்க்கை வரும்போது ஆவியானவர் கூப்பிடுங்க, ஆவியானவர் உதவி செய்வார். அந்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு பலன் அடையலாம், பரிசுத்தப்படலாம், பாவங்களை நீங்கள் ஜெயிக்கலாம். வேத வசனத்தில் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வசனத்தில் வாசிக்கும் போது 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கே அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டுகிறது? ரோமர் 6:22-23. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாகினதனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாக்குதலை நீங்கள் எப்போது பெற்றுக்கொள்கிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு முடிவு நித்திய ஜீவனாக இருக்கும். ஒருத்தர் பரலோகம் போகணும், மகிமைக்கு போகணும், அவங்களுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால் பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுகிறவர்கள் யாரோ அவருடைய முடிவு நித்திய ஜீவனாக இருக்கிறது. இன்றைக்கி ஒருவேளை நம்ம பரிசுத்தத்தில் குறைவாக இருக்கலாம், தேவனுடைய பரிசுத்தின் அளவுக்கு குறைவாக இருக்கலாம். ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, என் நாவை பரிசுத்தமாக பாதுகாக்க முடியல, என் சிந்தையை பரிசுத்தமாக பாதுகாக்க முடியல, என் மனதை பரிசுத்தமாக பாதுகாக்க முடியல, என் ஆவியாத்மா சரித்தில் எத்தனையோ காரியங்கள் நான் பரிசுத்தமாக வாழ்வது தடையாக இருக்குது, என்னை உம்முடைய பரிசுத்துக்கு நேரான பரிசுத்துக்கு ஒப்பா என்னை மாற்றும். அதனால தான் வாசித்த சங்கீதம் 50 சொல்லப்பட்டுகிறது. வசனத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படு, சியோனிலே பிரகாசிக்கிற சபை எப்படின்னு சொன்னால் அந்த வசனத்தில் வாசிங்க, பலியினாலே என்னோடு உடன்படிக்கிற பரிசுத்தவான்களை பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்கிறவர் யாரும் கேட்டா யார? பலியினாலே உடன்படிக்கை. என்ன பலி? கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுக்கப்பட்ட பலியினாலே உடன்படிக்கை பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள். ரோமர் 5 தான் சொல்லப்பட்டுகிறது, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ ரத்தம் புது உடன்படிக்கையின் ரத்தமும் சரீரமும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படியே முடிவு நித்திய ஜீவன். அதனால தான் வசனம் 50 நம்ம வாசிக்கிறோம், பூரண வடிவுள்ள சியோனிலே இருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் போகிறவங்க யாருன்னு கேட்டால் பலியினாலே உடன்படிக்கை பண்ணப்பட்ட என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் அவருடைய மந்தையை கூட்டி சேர்க்க வரப்போகிறாரு. அவங்க யாருன்னு கேட்டால் பாவிகள் அல்ல, அசுத்தர்கள் அல்ல, பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க வரப்போகிறார். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கிற நாம் தான் பரிசுத்த மனவாட்டி. உங்கள் பரிசுத்தத்தை எதற்காக விலை போகிறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் பூரணத்துக்கு நேராக நாம் கடந்து போவோமாக. சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் பூரணமாக்கப்பட்டவர்கள். 4 காரியத்தில் நாம் பூரணப்பட வேண்டும். முதலாவது விசுவாசத்தின் பூரணம், பாடுகளின் பூரணம், அன்பின் பூரணம், பரிசுத்தத்தில் பூரணம். முழங்கால்பட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு பூரணமாக்குவதற்கு பல தடைகள் இருக்கிறது, நான் அலைகிற காற்றை போல் அலைந்து கொண்டிருக்கிறேன், சத்தியத்தில் வளர்கிற நீதி உள்ள ஜாதியாக என்னை மாற்றும். அப்படி ஒரு ஜீவியத்தை எனக்கு தருவீராக. கண்களை மூடி எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? அன்பில் பூர்ணப்பட்டவர்களாக, பாடுகளில் பூர்ணப்பட்டவர்களாக, விசுவாசத்தில் பூர்ணப்பட்டவர்களாக, பரிசுத்தத்தில் பூர்ணப்பட்டவர்களாக. மணவாளன் வரும்போது என்னுடைய பரிசுத்த மணவாட்டிகளை கூட்டுங்கள் என்று சொல்வாரே. ராஜகுமாரத்தை உள்ளான பூரண மகிமை உள்ளவர். இந்த உள்ளான மனுஷனை பூர்ண மகிமையாய் மாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் உள்ளான மனுஷன் பூர்ண மகிமையாக மாறினா போதும். வசனம் சொல்லப்பட்டு அவர் வரும்போது ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாகவும். அந்த மகிமையின் சாயல் எங்கே இருந்து வருதுன்னு கேட்டால் நாம் பூர்ணமான வளர்ச்சியிலிருந்து வருகிறது. தேவ சமூகத்தில் ஆண்டவர், இன்னும் நாம் பூர்ணப்பட வேண்டிய காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, இன்னும் நான் விட வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்குது. இந்த காலை வேளை என்னோடு கொண்டு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நான் பூரணமான சத்தியத்தின் வளர்ச்சிக்கு என்னை தருகிறேன் ஐயா. இன்னும் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருந்து இந்த சத்தியத்தில் வளர்கிற மனதை இருதயத்தை எனக்கு தருவீராக. இதோ நான் வளரும்படியான கிருபை தாரோ இயேசுவே, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமாக. பூரணம், முழுமையடைந்ததான, குறைவற்றதான, நிறைவானதான சபை. நாம் நிறைவான வளர்ச்சி உள்ள சபையாக இருக்கணும். குறைபாடு இருந்துடக்கூடாது. எனக்குள்ள எத்தனை குறைவுகள் இருக்குது கர்த்தாவே. என்கிட்ட நிறைவான வளர்ச்சி அடைய முடியலை, சத்தியத்தின்படி நடக்க முடியலை. ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறான், சத்தியத்தின்படி நடக்கிற நீதி உள்ள சாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசலை திறங்குங்கள் என்று சொல்லுவார்.
ரபானா கராதியா சரமனக திடபலக ரிவிதின மௌரியா சத்தடா மனாதி அங்கரபா கதாபலா கதுரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பூரண மனவாட்டியினுடைய அடையாளம் இந்த 4 அடையாளங்கள். ஒருவேளை இதில் ஏதோ ஒரு அடையாளத்தை நீ இழந்திருக்கலாம். சத்ரு சத்தியத்தில் வளரக்கூடாது அப்படின்னு தடை செய்திருக்கலாம். இதோ இந்த காலவேளை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விசுவாசத்திலே தடுமாறி கொண்டிருக்கிறாயே, இதோ உனக்கு ஒரு விசுவாசத்தின் பூரணத்தை கேட்டு பெற்றுக் கொள்வாயாக.